வேட்பாளர்களை கண்காணிக்கும் தாவேகா தலைமை வெற்றி பெறுபவர்கள் கட்சி தாவுவதை தடுக்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களுடன் மாற்று வேட்பாளர்கள், அதாவது தங்களது வேட்பாளர்களை கண்காணிக்க தாவேகா தலைமை ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு வேட்பாளருக்கு 2 பேரை நியமித்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை கண்காணிக்க தாவேகா தலைமை ஏற்பாடு செய்திருக்கிறது. கட்சி தாவுவதை தடுக்க உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்று கட்சியினரிடம் பேரம் பேசுவதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை. நெல்சன், இப்ப இது உங்ககிட்ட தான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி கல்ச்சர்லாம் திமுக அதிமுக நம்ம பார்த்ததே இல்லை, ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு, இப்ப வாக்கு எண்ணிக்கை மட்டும் தான் நடக்குது. ஒரு 70-80 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று ஒரு கட்சி தாவறதை தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே நடவடிக்கை. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே ஒரு சொந்த கட்சி வேட்பாளர்களையே ஒரு கட்சி இப்படி வேவு பார்க்குறாங்கிற தகவல் எந்த கட்சியிலையுமே வரக்கூடாது. பொதுவாக திமுக அதிமுக இந்த மாதிரியான வேட்பாளர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போவாங்களே தவிர இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் எலெக்ஷன் இன்னும் பொட்டியே உடைக்கல, அதுக்குள்ள அதுல இருக்கிற தங்கம் வைரம் வெள்ளின்னு பேசலாம். நெல்சன், எனக்கு வேட்பாளருடைய மைண்ட் வாய்ஸ் தான் எப்படி இருக்கும், ஃபாலோ பண்றியடா பாடி சோடான்ற மாதிரி அந்த இது எனக்கு தோணுது. ஆக்சுவலா தாவேகாவுடைய வேட்பாளர்களை விமர்சனம் பண்ணிட்டே வர வர கௌதமி அவர்களுடைய மூஞ்சு மாறுதே. அதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கூட்டம் ஓட்டம் வராது, ஓட்டு வந்தாலும் சீட்டு வராது, சீட்டு வந்தாலும் ஆளும் தரப்பா வராது. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறீங்க? தாவேகால இருந்து வெற்றி வேட்பாளர்கள் வருவாங்க, அந்த வெற்றி வேட்பாளர்கள் வந்தா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு இது எல்லாமே இது யார் சொன்னாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜெரிட்ட பேசிடலாம். ஜெரி, தொடர்ந்து இந்த தாவேகா ரெசார்ட் தேடுறாங்க, இல்லைன்னா வேட்பாளர்களை கண்காணிக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையான தகவலா இல்ல எப்போதும் போல தாவேகா மேல கட்டமைக்கப்படுகிற ஒரு பார்வையா தான் இதை கடந்து செல்ல வேண்டியதா? எப்போதும் போல இல்ல. எஸ் ஜெரி. எனக்கு தெரிஞ்ச ஜெரியோட லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூட்டிலயும் இருக்கனால அது ஒரு இன்டரப்ஷன் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். என்னன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கணும். ஆனா இன்னைக்கு வேட்பாளர்கள் வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் போயிடக்கூடாது அப்படின்றது. அப்புறம் இந்த பிரேக்கிங், அப்புறம் இந்த தகவல் கட்சி தலைமை சொல்லிருக்கு, விஜய் சொல்லிருக்காரு, நம்ம ஆளுங்க தப்பி தவறு 2-3 பேர் ஜெயிச்சா கூட வேற யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, அதனால ரொம்ப பாதுகாப்பா. இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கு அப்புறம் தப்பி தவறி இதெல்லாம் வருது. தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் தாவேகா சார்ந்து பலவிதமான இதுவரைக்கும் பேசப்பட்டாலும் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை, இன்னைக்கும் இது போன்ற விஷயங்கள் பரப்பப்படுதா இல்ல உண்மையிலேயே அது போன்ற நடவடிக்கையில கட்சி தலைமை அங்க ஈடுபட்டிருக்காங்களா? என்ன விவரம் சரி? வணக்கம். வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்கூட்டியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களை கண்காணிப்பதற்கு குழு ஒன்று அமைச்சிருக்கிறதா தகவல் கூறப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 2 பேர் விகிதம் மறைமுகமாக கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுக்கு முன்னதாகவே தேர்தலுக்கு முன்னதாகவே எடப்பாடி தொகுதியில வேட்பாளர் விலைக்கு வாங்கப்பட்டதாகவே கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியானது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பிரதீப் குப்தாவுடைய தேர்தல் கணிப்பு விஜய் ஆட்சி அமைப்பார், 120 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகம் அனைத்திற்கும் தயாராக இருப்பதாகவே தெரிவிக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு வேட்பாளர் விலையை பேசப்பட்டார், தேர்தலுக்கு பிறகு உங்கள் கணிப்புப்படி 5-10 தொகுதியோ அல்லது 40-60 தொகுதியோ எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் பிற கட்சிகள், அதாவது திமுக அல்லது அதிமுக ஆகிய பலம் பொருந்திய கட்சிகள் தாவேகாவுடைய வேட்பாளர்களை விலை பேசாமல் இருக்க, குதிரை பேரம் பேசாமல் இருக்க அதனை தடுப்பதற்காகவே இந்த கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டதாகவே கூறப்படுகிறது. வியாழக்கிழமை நடந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட விஜய் ஒரு முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அதாவது வெற்றி பெற்றுவிட்டு பணியூருக்கு வாருங்கள், நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன், வேறெங்கும் சென்று விடாதீர்கள் என்று கூறியிருந்தார். அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதாவது 20 தினங்களுக்கு முன்பாகவே நட்சத்திர விடுதியை வாடகைக்கு 4ஆம் தேதியில் இருந்து வாடகைக்கு எடுப்பதும் திட்டமிடல் இருந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வாடகைக்கு கிடைக்காமல் போனது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த தாவேகா தலைமை வேட்பாளர்களை வேவு பார்க்கறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி இப்ப நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்களே, இதுல வேட்பாளர்கள் எல்லாம் உஷாராயிர மாட்டாங்களா? எதன் அடிப்படை
எங்கங்க வேவு பார்க்கணும்னு சொன்னாங்க. அதாவது வாயில இருந்து வரப்பவே திருச்சு அது வேற ஒரு கோணத்துல எடுத்துட்டு போறதே வேலையா இருக்கு. இல்ல, கண்காணிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நீங்க யாருடைய தொலைபேசி அழைப்புகள்லாம் உங்களுக்கு வருது, எந்த கட்சியில இருந்து வருது, அந்த மாதிரி அவங்க கண்காணிக்கிறாங்க. தபால் ஓட்டு கூட என்னல வேட்பாளர்கள் வந்து இன்னொரு கட்சிக்கு விலை போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறது அது என்ன மாதிரியான இன்னொரு கேள்வி அவுட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. அப்போ விஜய் ஒரு வேட்பாளர் தானே? குறுக்க இந்த கௌஷிக் வந்தா இல்ல, விஜய் வேட்பாளர் தானே? அவரை கண்காணிக்க எல்லா தலைமையும் சொல்றது வெற்றி பெற்ற உடனே அவங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு வருவாங்க. அதன் அடிப்படையில பனையூருக்கு வரணும் அப்படின்றது. இதுல நீங்க உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் வெளியான செய்தியா சொன்னா என்ன பண்றது? எஸ் ஜெரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேசலாமா? அதாவது பேசலாம், தாராளமா பேசுங்க ஜெரி. அதிமுக பொறுத்த வரைக்கும் நேரடியா பாஜக கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. திமுக மறைமுக பாஜக நட்பு சக்தியா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படியான சூழல் ஒரு கட்சியே ஒரு ஒரு மத்தியில் ஆளும் கட்சிக்கு வந்து அடிபணிஞ்சு போகும்போது வேட்பாளர்கள் கேள்விக்குறிதான். அந்த அடிப்படையில தான் சிந்தாம சிதறாம வாக்குகளை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு நம்புது தாவேகா. இதன் அடிப்படையில எத்தனை சீட்டாக இருந்தாலும் வெற்றி பெற்றவங்களை நம்ம விட்டுடக்கூடாது, சட்டமன்றத்துக்கு தாவேகாவுடைய பிரதிநிதியை அழைச்சிட்டு போகணுங்கிறதுல கண்ணும் கருத்தா இருக்கிறாங்க. அதனுடைய முன்னெடுப்பா தான் இதை பார்க்க முடியுது. காரணம், வட மாநிலத்துல வந்து குதிரை பேரம் பார்த்திருப்போம், அதே தமிழ்நாட்டுல வந்து கூவத்தூர் ரெசார்ட் கலாச்சாரம் பார்த்திருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த ரெசார்ட் வாடகைக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், இப்ப வேட்பாளர்களை கண்காணிப்பதா இருக்கட்டும், இதை நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தான் ஒரு வேட்பாளருக்கு 2 பேரை நியமித்து மறைமுகமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய செய்தியை பார்த்து அவங்க வந்து உஷாரானாலும் கூட ஒரு கட்சியினுடைய அவங்களுடைய பாதுகாப்பு கருதி எத்தனை சீட்டு வெற்றி பெற்றாலும் கூட அவங்கள நம்ம கட்சியினுடைய பிரதிநிதியா சட்டமன்றத்துக்கு கூட்டு போகணுங்கிறதுல ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்படுத்துறாங்க. அதாவது ஒரு ஊடகத்தின் பொதுமக்கள் பார்வையிலோ தாவேகா எத்தனை தொகுதி வேணாலும் வெற்றி பெறலாம், ஆனால் ஒரு கட்சியின் பார்வையில ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துற நோக்கில தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறது சொல்றதாக இருக்கட்டும், 234 தொகுதியிலும் ஆட்சி அமைப்போம்ங்கிறது நம்புறதா இருக்கட்டும், இல்ல வெற்றி பெற்றால் யார் யாருக்கு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையாக இருக்கட்டும், அது ஒரு கட்சியினுடைய நம்பிக்கை இருந்த போதிலும் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றாலும் அந்த வேட்பாளர்களை கண்காணிப்பதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது.